ராஜா, அந்த திருமண தேவை சந்திக்கப்படட்டும், அந்த பண தேவை சந்திக்கப்படட்டும், அந்த வீடு கட்டுமான பணிக்கான தேவை சந்திக்கப்படட்டும், தேவை சந்திக்கப்படட்டும், அந்த வாடகைக்கு ஆன தேவை சந்திக்கப்படட்டும். அப்பா ராஜா, இப்போ ஒரு உதவி அவர்களுக்கு அனுப்பப்படுவதாக. நீங்க வானத்தை தரைங்கப்பா, நீங்க வானத்தை திறந்து உங்கள் பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் இப்போ நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. நீ காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் தண்ணீரை உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீரே. அந்த வேத வசனம் நிறைவேறுகிற காலம் இப்போ வந்துரட்டும் சுவாமி. உங்க நாமத்தினால அது வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. உங்களால முடியும் சுவாமி, முடியும்ப்பா. அப்பா, அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிச்சு அவ்வளோ பெரிய தேவையை சந்தித்த தெய்வம் இப்ப எந்த பிள்ளைகள் எல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, அழுகிறார்களோ, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஊழியக்காரர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்படுவதாக. ராஜா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எந்த ஜெப குறிப்பு அப்படின்னா, நம்ம வெட்கப்பட்டு போன எல்லா இடங்களிலையும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சாட்சியா நிறுத்தணும். ஒருவேளை இந்த லைவ்ல என் கூட இருக்கிற, இல்லைன்னா என்னை இப்ப எனக்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய நிறைய இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒன்று இல்லாததுனால நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனா வெட்கப்பட்டு போன எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்க தலைய நிமிர பண்ணணும். அதற்காக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் கூட அப்படி இருக்கலாம். நம்ம ஜெபிக்க போறோம். தகப்பனே, இப்போ நான் ஜெபம் பண்றேன் ராஜா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்தெந்த மனிதர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனார்களோ, சொந்தக்காரங்க